ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் உங்கள் மொபைல் ஃபோனுடைய ஸ்க்ரீனை எப்படி டிவியில் ஸ்க்ரீன் மிரர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மொபைல் ஸ்க்ரீனை டிவியில் ஸ்க்ரீன் மிரர் பண்ணுறதுக்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் ஸ்மார்ட் வியூ. மொபைல்லேயே பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் இன்பில்ட்டாக இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் ஹோம் ஆப் மூலமாக கனெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் டிவைஸ். உங்கள் டிவி ஸ்க்ரீன் மிரருக்கு சப்போர்ட் ஆகாத டிவியாக இருந்தாவோ இல்லை ஸ்மார்ட் டிவியாவோ ஆண்ட்ராய்ட் டிவியாவோ இல்லைன்னா நீங்கள் இந்த டிவைஸை யூஸ் பண்ணி ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறது. ஒவ்வொன்றை பற்றியும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் இருக்குல்ல, ஸ்மார்ட் வியூ ஆர் கேஸ்ட்டு, கூகுள் ஹோம் ஆப்பு, தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ். இந்த 3 ஆப்ஷனுக்குமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் டிவி ரெண்டையும் பார்த்தீங்கன்னா சேம் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணணும். உங்கள் வீட்டில் ஃபைபரோ இல்லை வேறு ஏதாவது ஒய்ஃபை நெட்வொர்க்கோ இல்லை மோடமோ இருந்ததுன்னா அதில் ஒய்ஃபை ஆன் பண்ணி உங்கள் மொபைலையும் டிவியும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபோனில் கூட ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலையும் டிவியும் கனெக்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். இன்னொரு வே என்ன பண்ணலான்னா, உங்கள் மொபைல்லையே இன்டர்நெட் ஆன் பண்ணி உங்கள் டிவி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் எல்லா டிவி மொபைல்ஸ்லேயும் ஒர்க் ஆகாது. ஒரு சில டிவி மொபைல்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் சப்போர்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் டிவி ரெண்டையும் சேம் இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிவியில் எப்படி ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டிவியில் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லியும் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த கேஸ்ட் ஆப்ஷனே இல்லைனா ஸ்மார்ட் வியூ ஆப்ஷனே இல்லைனா ஒயர்லெஸ் டிஸ்பிளேங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் மேலே நோட்டிஃபிகேஷன் பார் இருக்குங்களா, அது இழுத்தீங்கன்னாவே அதுலேயே இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில மொபைலில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மிரர் இல்லைனா மிரர் சேர்னுங்கிற பேரில் இருக்கும். உங்கள் மொபைல் டிவி ரெண்டையும் சேம் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணிங்கனாவே உங்கள் டிவி நேம் ஷோ ஆகும். ஈஸியாக நீங்கள் கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகணும்னா உங்கள் டிவி மொபைல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மிராகாஸ்ட்டுக்கு சப்போர்ட் ஆகிற டிவைஸாக இருக்கணும். கேஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார் இழுத்தீங்கனாவே இந்த மாதிரி சிம்பிளில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டிவி நேம் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் நவுன்னு இருக்கும். ஸ்டார்ட் நவ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக உங்கள் மொபைல் ஸ்க்ரீன் டிவியில் டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். இதே ஸ்மார்ட் வியூ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சாம்சங் இந்த மாதிரி மொபைல்ஸ்லாம் இருக்கும். அதுவும் நோட்டிஃபிகேஷன் பார் இழுத்தீங்கன்னா ஸ்மார்ட் வியூங்கிற பேர்லேயே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாலும் உங்கள் டிவி நேம் ஷோ ஆகும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சேம் ஒய்ஃபைல டிவியும் மொபைலும் கனெக்ட் ஆயிருந்தால் தான் இந்த இடத்துல நேம் ஷோ ஆகும். ஸோ அதை கண்டிப்பாக பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் நவ் கொடுத்தீங்கன்னா டிவியில் ஸ்க்ரீன் மிரர் ஆயிரும். நெக்ஸ்ட் வே பார்த்தீங்கன்னா கூகுள் ஹோம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அது மூலமாக கனெக்ட் பண்ணுறது. ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஹோம் ஆப் இருக்கும். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ஆப்பை லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கீழே டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்கள் டிவி நேம் ஷோ ஆகும். ஆல்ரெடி ஒய்ஃபையும் டிவியும் பார்த்தீங்கன்னா சேம் ஒய்ஃபைல கனெக்ட் ஆயிருந்தால் இந்த ஆப்ஷன் ஷோ ஆகும். டிவி நேம் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கேஸ்ட் மை ஸ்க்ரீன்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன் மிரர் பண்ணிக்கலாம். கூகுள் ஹோம் ஆப் இல்லாமல் ப்ளே ஸ்டோரில் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஏ பவர் மிரர் ஆப்பு, மிராகாஸ்ட் ஃபார் ஸ்க்ரீன் மிரரிங்கு, ஏ மிரர், இந்த மாதிரி நிறையா ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அதில் ஏதாவது ஆப்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்க்ரீன் மிரர் பண்ணிக்க முடியும். எந்த ஆப் யூஸ் பண்ணாலுமே நீங்கள் சேம் ஒய்ஃபைல மொபைல் டிவியை கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இந்த ஆப்ஷன்லாம் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் டிவைஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். க்ரோம்காஸ்ட்டு, அமேசான் ஃபயர் ஸ்டிக், இந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் டிவைஸ்லாம் இருக்குது. இந்த டிவைஸை உங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணிட்டு சேம் ஒய்ஃபைல உங்கள் மொபைல் ஃபோனையும் இந்த டிவைஸையும் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இல்லைனா உங்கள் மொபைலில் இன்டர்நெட் ஆன் பண்ணி இந்த டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியும் நீங்கள் ஈஸியாக ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணிக்க முடியும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கேபிள் மூலமாக USB-C to HDMI அடாப்டர் இருக்குது. அந்த அடாப்டரும் அது கூட பார்த்தீங்கன்னா HDMI கேபிளையும் யூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். இந்த அடாப்டர் கூட பார்த்தீங்கன்னா HDMI கேபிளை கனெக்ட் பண்ணிவிட்டு USB-C டைப் உங்கள் மொபைல்லையும் HDMI கேபிளுடைய இன்னொரு ரெண்டை டிவிலையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி பண்ணியும் ஸ்க்ரீன் மிரர் பண்ணலாம். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் வீடியோ அவுட்புட்டுக்கு சப்போர்ட் ஆகக்கூடிய மொபைலாக இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மொபைலில் இருக்க யூடியூப் ஆப்பையும் ஹாட்ஸ்டார் ஆப்பையும் எப்படி டிவியில் ஸ்க்ரீன் மிரர் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை காய்ஸ்.